என்ன அத்தை, கொஞ்சம் சில்லறை ஏதாவது ராஜு, நம்ம மகாலட்சுமி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லத்த, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பா பாப்பா பாப்பா, இந்த அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுனா மகா டேஞ்சரா இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல யாரும் பெரியவங்க புலிநக மாலை போட்டுக்கிறது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, மச்சத்தையாவது பார்க்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க கார்ல செருப்பும் பூட்ஸும் மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். அம்மா, அந்த வாத்தியார் அம்மா இருக்காளே ராட்சசி, என்ன வாத்தியார் கிட்ட பாட்டு சொல்லுக்கு விட மாட்டேங்கிறாம்மா. அத்தா, அவளை இப்போ டிஸ்மிஸ் செய்துடு. தப்பம்மா, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாத்தியார் அம்மாவை டிஸ்மிஸ் செய்தா வாத்தியார் மாத்திரம் இருப்பாரா என்ன? அப்ப வாத்தியார் எங்கேயே வர சொல்லு, நான் கத்துக்கிறேன். அப்படியே அம்மா. ராஜு, நீ போய் நான் சொன்னேன் நீ வாத்தியார் அழைச்சுக்கிட்டு வா. சரி பாண்டியா, புறப்படு. அப்பனே லோகிதாசா, எங்க உங்க எஜமா? ஏன் நம்ம சீதா கூட்டிட்டு வர சொல்லிச்சுதே, அனுப்பிட்டாங்களா? பாவம் அவரு. என்னையா, என்னாச்சியா? அத ஏன் கேக்குறீங்க? ஐயோ, நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சுது? முதல்ல வெள்ளையப்பனை தள்ளுங்க, அப்புறம் சொல்றேன். ஐயோ, இந்தாயா விஷயத்த சொல்லியா. என்ன இருக்குது? சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க, இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. சொல்லி கொடுத்தா இங்கே கோபம், சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம். இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாரு. அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு கோபம்? பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? அது பெரிய கதைங்க, விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. அட என்னப்பா நீ. அந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு விரட்டி பார்த்தாங்க. அப்ப ஜமீன்தாருக்கு கோபம் வந்து, இன்று நீ போனா என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா, வேணும்னா என் சீதாவையே கல்யாணம் செய்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபலம். என்ன, உங்க எஜமானுக்கு அவ்வளவு சபலமா? அது யாருக்கு தான் இல்ல, அதுவும் ஜமீன்தார் பொண்ணு. அது இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க, இருக்கிறதையும் கரெக்டா சொல்லு. போதும் போதும் போதும்பா, நான் கேட்டதும் போதும், நீ சொன்னதும் போதும். பாப்பா பாண்டி, என்னங்க அவர் வரல? வரல, வரமாட்டாராம்ல. என்ன திமிர் பாத்தியா அவனுக்கு? இருக்கட்டும், இன்னைக்கு அந்த வாத்தியை டிஸ்மிஸ் செய்துடுறேன். பாரம்மா, வாத்தியாரை டிஸ்மிஸ் செய்துடுறா. சும்மா இராது, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போ. சரி வா. உங்க அப்பா வரட்டும்மா, அழைச்சிட்டு வர சொல்லுவோம். குட் மார்னிங். மேரி லெட்டர் போட்டிருக்கேன். அனுப்பிச்ச பணம் பூரா நீங்க எங்கிட்டே கொடுத்துட்டீங்களா? நீங்க எங்க சிரமப்படுறீங்களோ என்னமோன்னு அடிக்கடி செலவுக்கு கொடுக்க சொல்லிருக்கிறோம். எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. இன்னும் என்ன எழுதி இருக்கிறா? எங்க கர்தாஜி? கர்தாஜி ஜேப்ல தானே வச்சேன். வர வழியில் எங்கேயாவது ஊந்துருச்சோம். என்ன எழுதியிருக்கிறா? சௌக்கியமா இருக்கிறேன், மாச கடைசியில உங்களை வந்து பார்க்க வரேன்னு எழுதியிருக்கிறேன். ஐயோ, பதில் போடலன்னா கோச்சு பாடு. கொஞ்சம் அட்ரஸ் தரீங்களா? பதில் போட்டு கொடுத்தாரு ப்ளீஸ். கொஞ்சம் இருங்க, வரேன். தேங்க்ஸ். குட் மார்னிங். என்ன இது? மேரி விலாசம் வேணுமா? விலாசம் இல்லை, விலாசம் இல்லை. போகலையே. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? Get out. இணையேதுமில்லாத விஷால சிருஷ்டியிலே இணையேதுமில்லாத விஷால சிருஷ்டியிலே விசித்திரங்களெல்லாம் எனதாகுமே. எல்லாம் உனக்கே தருவேனே, இனிமேல் உரிமை நீதானே. எல்லாம் உனக்கே தருவேனே, இனிமேல் உரிமை நீதானே. ஆ
எனக்கெனவே தாரகை மின்னிடும் நீலவானகமும் எனதாகுமே எண்ணிலாமாந்தற்கு இதய வேகம் தரும் குளிர்ந்த வெண்ணிலாவும் எனதாகுமே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே மனோகரமாக குதூகலம் தரும் வசந்த ருதுவும் எனதாகுமே மலரோடு சேர்ந்து விளையாடியே வரும் மலைய மாருதமும் எனதாகுமே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே எல்லாம் உனக்கே தருவேனே இனிமேல் உரிமை நீதானே சபாஷ் சபாஷ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாப்பிள்ள என்ன தியாகம் என்ன தியாகம் இதுவரையிலும் குழந்தைக்கு ஒரு நகை கூட செய்த பாடு இல்ல இவர் என்னமோ உலகத்தையே தானம் செய்வாராம குழந்தை நீ மட்டும் ஏமாந்துடாத ஆமா ஏம்மா நீதான் வருவதை நிறுத்திட்டு மாப்பிள்ளைக்குமா அந்த தடவை திறவு வந்தா என்ன விழுங்கிடுவோமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வர்றோம் இந்த மாப்பிள்ள நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சீதாவுக்கு பாடம் கத்து கொடுக்க வரவே இல்லையாம இப்படி எல்லாம் செய்தா எப்படி அவ ஒரே ஏக்கமா இருக்கா நாளைக்கு வர்றேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதெல்லாம் முடியாது இப்பவே வரணும் 2 பேரும் வரணும் வாமா எனக்கு சமையல் வேலை இருக்குது நீங்க போயிட்டு வாங்க இந்த 2 பேரும் கூட கலந்து பேசி போயிருக்காங்க அதானே எல்லாரும் உங்க மாதிரியா இருப்பாங்க அதானே I don't want to displease them. Please, let's go. I won't come. Please, think again. I have thought enough. I don't like your attitude. I don't like your double game. You're mistaken. I am not. Please, think soberly. What's wrong in going there? Everything. First of all, I don't like to see their faces. என்னங்க இந்த அவங்களுக்கு நம்ம கைட்ட முகத்தை பார்க்க பிடிக்கலையா எப்படிதான் பிடிக்கும் இந்த மாப்பிள்ள வா வா இது வந்துட்டேன் மாப்பிள்ள சீதா இனிமே நீ வாத்தியார்ட்ட பாட்டு சொல்லிக்காத எதுக்கு வாத்தியார் நல்லா தான் சொல்லி கொடுக்கறாரு நோ 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 நீ சின்ன சிறுசு உனக்கு ஒண்ணும் தெரியாது என் பேச்சகள் பேசாம நீ வாத்தியார் மாட்டே பாட்டு சொல்லிக்க சேச்சே அந்த ராட்சஸ் கிட்ட என்ன பார்த்தாலே அவளுக்கு கோபம் வருமே அப்படி சொல்லாத சீதா இந்த அம்மா எவ்வளவு நல்லவங்க இந்த பையதான் பெரிய பிராடு வேணும்னா அந்த அம்மாளை இங்கே கூட்டிட்டு வந்துட்டுமா வேண்டாம் அப்படி சொல்லாத வாத்தியாரமா தான் நல்லவங்க இல்ல வாத்தியார் தான் நல்லவர் லோகிதாசா நீயே சொல்லு வாத்தியார் நல்லவரா வாத்தியார் அம்மா நல்லவங்களா 2 பேரும் நல்லவங்க தான் அப்படி சொல்லாத இப்ப சொல்லு இப்போ 100க்கு 10 பங்கு வாத்தியாரமா நல்லவங்க லஞ்சம் கொடுத்தா சொல்றேன் இரு இப்ப சொல்லு இப்போ 100க்கு 20 ஐயா நல்லவங்க இப்ப சொல்லு இப்போ 100க்கு 30 அம்மா நல்லவங்க இப்ப சொல்லு இப்ப 100க்கு 50 ஐயா நல்லவங்க இப்ப சொல்லு இப்ப 100க்கு 100 அம்மா நல்லவங்க இரு அவரே வந்துட்டார் சார் சார் பாருங்க சார் என்ன நீங்க நல்லவங்க இல்ல வாத்தியார் அம்மா தான் நல்லவங்கன்னு சொல்றான் ஆமா அவன் எப்போ அம்மா பக்கம் தான் பேசுவான் லோகிதாசா அம்மா தனியா இருக்கிறாங்க நீ போ வீட்டுக்கு வாங்க சார்
வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. லோகிதாசா, காஃபி பண்ண. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. லோகிதாசா, நீ போ. வாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஆமா. இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து சும்மா விட்டு கொடுக்கறது நல்லா இல்ல. விஷயம் ரொம்ப விபரீதத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? உங்க பெண்ணை நீங்க அடக்கி வைங்க. ஐயோ, அடக்கி வைக்க முடியாதனாலதான் இந்த அவஸ்தை. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன். அப்போ சீதாவுக்கு நீங்களே பாட்டு சொல்லி கொடுங்களேன். என்னிடம் வேண்டான்னு தானே அவரிடம் கத்துக்கிறா. ஐயோ ஐயோ, இப்படி விட்டுட்டா எப்படிங்க? இதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடித்தானே தீரணும். அப்போ சீதாவுக்கு பாட்டு நீங்க ஏன் சொல்லி கொடுக்க கூடாது? என்னங்க விளையாடுறீங்க? எனக்கு பாட்டு வராதே. வெக்கப்படாதீங்க. வரலன்னா நான் சொல்லி தரேன். என்னிடம் கத்துக்கிட்டு சீதாவை சொல்லி கொடுங்க. ஐயோ வேண்டாங்க. பரவாயில்ல. ஐயோ வேணாங்க. சும்மா கத்துக்குங்க. எனக்கு கூச்சமா இருக்குங்க. என்னங்க என்னங்க? ஐயா வேணாங்க. பரவாயில்ல. எனக்கு சொல்லுங்க. சாரி சாரி, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. சாரி கரி மாரி நல்லா இல்ல போல இருக்கேன். நல்லா இருக்கு, இப்படியே பாருங்க. நல்லா இருக்குதா? அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்குமா? பரவாயில்லைங்க, கஷ்டப்படாம எதுவும் வராது. பாட பாடதானே ராகம், சும்மா கத்துங்க. இதுல உங்க உபதேசம் ஒண்ணும் வேண்டியதில்ல, நீங்க போகலாம். பாருங்க. வாத்தியாரமா வாத்தியாரமா, அந்த சாப்பா ரெண்டையும் தூக்கி போட்டுட்டு அப்புறம் சங்கீதம் சொல்லுங்களேன். சரி. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, எதற்கு தான் இந்த கசமுச கசமுச, எதற்கு தான் இந்த ஏன் பயப்படுறீங்க? திரும்புங்க. எதற்கு தான் இந்த பச பச கச கச, எதற்கு தான் இந்த நீங்க இங்க பாக்குறீங்க? பார்க்கறது கூட தப்பா? லோகதாசா, அங்க போய் நில்லு. பாருங்க. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, எதற்கு தான் இந்த கசமுச நசமுச, எதற்கு தான் இந்த கசபூச காசூச. நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? வாங்க. ஐயோ கையை விடுங்க. பரவாயில்ல, சும்மா வாங்க. கையை விடுங்கம்மா. பரவாயில்ல விடுங்க, கையை விடுங்களேன். பரவாயில்ல. பரவாயில்ல, சும்மா உட்காருங்க. நாங்க எல்லாம் பட்டணவாசிங்க, எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. சும்மா உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. உங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு பழக்கம் இல்ல. வணக்கம், நான் வரேன். என்னங்க என்னங்க? ஓ ஐம் சாரி. நாளைக்கு வாங்க, புது பாட்டு சொல்லி தரேன். ஐயோ இங்கயா? இங்க உங்களுக்கு பயமா இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வரேன். உங்களுக்கே இவ்வளவு பொறாம? எனக்கா? ஆமா. இரு.
நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுதா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தோம். வாங்க, உள்ள வாங்க. வேண்டாங்க, உங்க ரூமுக்குள்ள நான் நுழையவே கூடாதுன்னு சீதா சொல்லியிருக்கா. சொல்லிட்டாளா? இதையும் சொல்லிவிட்டாளா? ஆமா, உங்க சமாச்சாரம் எல்லாம் சொன்னா. இவங்க உங்களுக்காக வந்திருக்காங்க. நீங்க வாங்க, நான் பாட்டு சொல்லி தர்றேன். வாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை. பாடுங்க. இப்ப ஒண்ணு வேணாங்க, அவங்க பாட்டு முடிகிற வரையில் அங்க இருந்துட்டு வர்றேன். நீங்க இங்கே இருங்க. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. புல்லாங்குழலிசையின் இமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளாதா. புல்லாங்குழலிசையின் இமையினாலே உள்ளமே ஜில்லென துள்ளாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜெகமே ஊஞ்சலில் ஆடாதா. ராகத்திலே அனுராகமேவினால் ஜெகமே ஊஞ்சலில் ஆடாதா. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையே மறந்திட செய்யாதா. கண்ணனின் உன்னத லீலையை நினைத்தால் தன்னையே மறந்திட செய்யாதா. ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரோ. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. யாவருக்கும் பொது செல்வமன்றோ. மாப்பிள, என்னது என்ன இது? என்னங்க குழந்தை மெட்ராஸ் போறாளா? லீவ் கேட்டிருக்கா. லீவா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு எங்க இருந்து தெரிய போகுது? நான் தான் உங்களை கவனிச்சுட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட அனுசரிச்சு போறதே இல்ல. இந்த உடனே போய் குழந்தையை சமாதானப்படுத்தி ஊருக்கு போகாத வழியை பாரு, இல்லன்னு நல்லா இருக்காது. ஆமா சரி, நான் போயிட்டு வரேன். இந்த காமாட்சி, ஆச்சு எங்க விவகாரத்தை இவங்க ரெண்டு பேரும் இப்படி விட்டுட்டோம்னா இங்க நிலைக்க மாட்டாங்க. ஏதாவது வழி செய்தாகணும். ஆமா, சின்ன சிறுசுக்கு தானே, அம்பா வந்துட்டு அவங்க போக்கிலே தான் போவாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவும் வீட்டுல பெரியவங்க இல்ல பாருங்க. அதானே, சாப்பிட்டுட்டு ராத்திரி நாமே அங்க போகலாம். இப்ப பாருங்க. என்னது? உங்ககிட்ட எதையும் சொல்ல பயமா இருக்கு. இன்னும் எதுக்கு பயம்? நான் தான் 2 நாளா போறேனே, அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி இருக்கலாம். இல்ல, கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எல்லாம் யோசனை செய்து பார்த்தாச்சு. நீங்க உங்க காரியங்களே கவனிச்சுக்கிறீங்க, என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை. இப்ப நீங்க திடீர்னு போயிட்டு திரும்பி வரலன்னா அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதா? எதையோ சொல்லிக்குங்க. இவ்வளவு கற்பனை செய்த உங்களுக்கு இது கொண்டு கண்டுபிடிக்க முடியாதா? முடியாம என்னங்க, ஆனா சொல்லதான் தயங்குறேன். அப்படியா? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எதுக்குங்க, நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்க. நான் ஒண்ணும் நினைக்கல, சொல்லுங்க. என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு டைபாய்டு ஜுரம்னு சொல்லுவேன். 2 நாளைக்கு பட்னி கிடப்பேன். பெரியவர்
இந்த ஏன் விசாரப்படுற, போய் 2 நாளைக்கு பார்த்துட்டு தான் வாயேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் போய் தான் என்ன செய்ய போறேன், இங்க பள்ளிக்கூடம் பாழா போயிடுமேன்னு சொல்லிட்டு லோகிதாசனை அனுப்புவேன். இப்படி கொஞ்ச நாள் கழியும். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்வேன், நீங்க திரும்பி வந்தா சரி, இல்லாத போனா லோகிதாசனை விட்டு ஒரு தந்தி அடிக்க சொல்லுவேன். அந்த தந்தியை வச்சுக்கிட்டு அப்பவே போயிருக்க கூடாதா, கடைசியில உன் முகத்தை கூட பார்க்க கொடுத்து சொல்லி. அப்ப நான் இறந்து போயிட்டேன் சொல்ல போறீங்க? பின்ன ஓடி போயிட்டீங்க நான் சொல்றீங்க? மை காட், பின்ன என்னதான் சொல்றது, இந்த பாழும் வயத்துக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். வயிற்றுக்காக இல்ல, உங்க நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா அவங்க பெண்ணை கொடுத்துருவாங்க நினைக்கிறீங்க. அந்த பெண்ணையை கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேன். அப்படி ஒரு அபாண்டமான பழிய மேல சுமத்துறதானா நீங்க இங்க இருந்து போகவே முடியாது. நான் போய்தான் தீருவேன். போக விட மாட்டேன். நான் போய்தான் தீருவேன். போக விட மாட்டேன். போவேன். போகவே முடியாது. நான் போய்தான் தீருவேன். போக விட மாட்டேன். முடியாது. எதுக்கப்பா சும்மா இரு. எப்படிங்க சும்மா இருக்கிறது, இன்னும் 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள போனோம்னா இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா? நான் முதல் மாசமே போலாம்னு நினைச்சேன், இவர்தான் நிறுத்திட்டாரு. ஆமா, சும்மா இருமா, மாப்பிள்ளையிடம் சொல்லி உன்னை அனுப்புறேன். வேணும்னா 1 மாசம் இருந்துட்டு வா. அழாதாம? நான் ஒண்ணும் அழல, போங்க. உனக்கு தெரியாத மாப்பிள்ளை பெண்கள் விஷயம். இந்த மாதிரி சமயத்துல எந்த பெண்ணுக்கும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். வந்து போய் வரட்டும். உங்க இஷ்டம், நீங்க அனுப்புறதானே அனுப்புங்க, எனக்கு சம்மதம் இல்ல. இந்த பிடிவாதம் தானே வேணாங்கிறது. போய் குழந்தை சமாதானப்படுத்து. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க, விஷயம் ரொம்ப முத்தி போச்சு. போப்பா. வேணாங்க ப்ளீஸ், வேணாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீ மட்டும் கதை தொந்தரவாத. ஆமா, குட் நைட். கதா சாத்தி. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் 14. அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் 14. சதிபதி விரோத மிகவே சிதைந்தது இதன் தரும் வாழ்வே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். நம்பிட செய்வார் நேசம், நடிப்பதெல்லாம் வெளிவேஷம். வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, தன் பிடிவாதம் விடாது, என் மனம் போல் நடக்காது. தன் பிடிவாதம் விடாது, என் மனம் போல் நடக்காது. நமக்கென எதுவும் சொல்லாது, நம்மையும் பேச விடாது. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, அனுதினம் செய்வார் மோடி, அகமகிழ்வார் போராடி. அனுதினம் செய்வார் மோடி, அகமகிழ்வார் போராடி. இல்லறம் எப்படி நடந்தார் நல்லறமாமோ நிலவே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே.